வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுள்ள யாவரையும் ஃபீபா வானொலி ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். சிலுவை தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் மோசே குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நேற்று தினத்திலே மோசேனுடைய காரியத்தை நாம் தெளிவாக பார்த்தோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். சிலுவை எடுப்பதற்கு அவன் முன் வந்தான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் ஆயத்தமாயிருந்தான். எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நன்றாக கவனிக்கக்கூடிய காரியம், மோசே ஏன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதற்கு தெரிந்து கொண்டான்? ஏன் சிலுவை எடுப்பதற்கு அவன் ஆயத்தமானான்? அவனுக்கு தெரிஞ்சிட்டு இனி ஒரு பலன் வருகிறது. அந்த பலன் மேல் நோக்கமாயிருந்து, இந்த உலக ஆசையும் உலகத்துக்காகவும் நோக்கமாயிருக்கவில்லை. இனி ஒரு பலன் வருகிறது. அந்த உலகத்துக்கு போக வேண்டும், அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும், அந்த ராஜ்யத்தை நான் அடைய வேண்டும், அந்த பலன் உலகத்தில் உள்ள காரியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அவன் நோக்கமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு பெரிய ராஜ்யத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்தின மோசே. அருமையான செய்தியை கேட்டு நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இனி ஒரு ராஜ்யம் வருகிறது, அந்த ராஜ்யத்தை குறித்து நமக்கு நோக்கம் இருக்கிறதா என்பதை தேவன் உணர்த்த விரும்புகிறார். ஏன் என்று சொன்னால், அந்த ராஜ்யம் அழிக்கப்படாத பெரிய ராஜ்யம், அது யாராலும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரலோக ராஜ்யத்தை தேவன் உங்களுக்காகவும் எனக்காக வைத்திருக்கிறார். அதற்கு அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாளிலே எகிப்தில் இருந்த பொக்கிஷம் சுமார் 50,000 டன் தங்கத்துக்கு மதிப்பான பொக்கிஷங்கள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு பெரிய பொக்கிஷத்துக்கு சொந்தக்காரனான இந்த மோசே, இந்த பொக்கிஷம் எல்லாம் அழிந்து போகும், ஆனா இனி வரும் பலன், அந்த பலனுக்கு போனா இந்த பொக்கிஷம் நமக்கு ஒன்றுக்கும் உதவாது என்பதை அவன் அறிந்து கொண்டான். அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தேவன் கேட்கிறார், இனி வரும் பலன் உங்களுக்கு வேண்டுமோ, இல்லை இந்த உலக பொக்கிஷம் போதுமோ? அநேக வழிகளிலே இனி வரும் பலனை நம்ம அநேக நேரத்தில் மறந்தது உண்டே. இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க நம்ம அவரையும் பார்த்து மறுபடியும் உங்களை திரும்பவும் கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். மோசே இந்த பொக்கிஷத்தை பெறுவதற்கு, அவர் வைத்திருக்கிற அழியாத அந்த ராஜ்யத்தை பெறுவதற்கு அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ அந்த உலகத்துக்கு போகணும்னா நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. இது எல்லாம் மோசே அறிந்தபடினாலே, ஆண்டவரே இந்த உலக பொக்கிஷம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே உம்மித்தம் இந்த உலகத்துல என்ன பாடினாலும் பாடலாம், கிறிஸ்துவ நிமித்தம் வரும் இந்த எதுன்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவரே அந்த அழியாத ராஜ்யம்தான் எனக்கு நோக்கமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போக வேண்டும் என்கிற ஆதங்கம் அவனுக்குள் இருந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் அந்த ஆதங்கம் நமக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிலுவையிலே மறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் தருவதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். ஆனால் அதை பெறுவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், சிலுவையை எடுக்க வேண்டும், பாடுகளை அனுபவிக்க வேண்டும், நிந்தைகள் அவமானங்களை கிறிஸ்துவுக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலக சிநேகத்தை நாம் வெறுக்க வேண்டும், கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும், அவரோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். இந்த மோசே இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தது போல நாமும் நோக்கமா இருக்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமா? அந்த வாலிபன் எல்லாம் தன்னை சரியாக என்று என்னை நினைத்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவடத்துல கேட்டான். எப்போ ஒரே ஒரு குறைன்னு ஒன்றை இருக்கு, உனக்கு உள்ளதெல்லாம் விட்டுட்டு தரித்திரத்தை கொடுத்து விட்டு பின்பு சிலுவை எடுத்து வந்து என்னை பின்பற்றுவான்னு சொல்லும்போது அவன் மிகுந்த துக்கத்தோடு முகத்துடனே போய்விட்டான். இந்த மோசே, ஆண்டவரே இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருந்தாலும், என்ன ராஜ மேன்மை இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தூர போட்டுட்டு
எனக்கு ஒரே ஒரு காரியம் போதும் ஆண்டவரே, இனி வரும் பலன் மேலும் அந்த நோக்கம் மாத்திரம்தான் எனக்கு இருக்கு ஆண்டவரே. அதுதான் எனக்கு வேணும். அதுக்காக கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி தன்னை அர்ப்பணித்தது போல இந்த நாளிலும் இந்த உலக பதவி, உலக ஆசை, பொருளாசை, உலக எல்லா ஆசாபாசங்களை விட்டுவிட்டு உண்மையாய் அவரை பின்பற்றுவோம். சிலுவை தரும் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். அதற்கு நாம் ஆயத்தம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஜெபங்களை எங்களை ஆசீர்வதி தந்தபடினால் ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி உமக்கென்று வாழ, உமக்கென்று ஜீவிக்க எங்களோடு நீர் இடைபடும் பேசும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய பிரசனங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரை கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை நாங்கள் அதிகமாக்கியமா எண்ணி உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்ற உதவி செய்யும். சிலுவை தரும் ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே நாங்கள் கண்டுகொள்ளுவதற்கு உதவி செய்யும். எங்களை கண்நோக்கி பாரும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்நோடு கெஞ்சுகிற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.